நான் சொல்றது கான்ட்ரவர்ஷியலான அட்வைஸா இருக்கலாம், இதை தம்ப்நெயில் போட்டு ட்ரோல் பண்ணலாம், அது உங்க விருப்பம். எல்லாரும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சீடர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 3 குழந்தை சின்ன பசங்க மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே சரிங்க. Ingy Pingy Pongy, father had a donkey, donkey died, father cried, Ingy Pingy Pongy. அதான் என்ன இருக்கு? டூப்ளிகேட் இது. என்ன முடிஞ்சது? ஒரு கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணதுக்கு பாவம் அனுகிரகம் பண்ண பத்தியா? பகவான் இந்த வாரம் எல்லாம் கொடுக்கறாடா. 10 ரூபாய் வந்தா அதை வச்சிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 கார். 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இதை செய்யறாங்க. ஐ அம் சாரி. எங்க சாரு? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு நல திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கிறவங்க காலங்காலமா வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள், நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசுலன்னுங்க ஏறி விரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்டா கத்து இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமைய கத்துறது நிறுத்திட்டீங்க. நீங்கதான் வேண்டாம். நீங்க நான் அப்படித்தானே சொல்லுவேன். நீங்க கத்த வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன். வரவங்க அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் கூட்டம். வரும்போது பாத்துட்டே வந்தேன், எதுவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டா கட்டுக்கோப்பாடா நடந்த ஒரு கூட்டம். ஏன்னா அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலே வந்துட்டு நீங்க வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால போக முடியும். ஆனா ஏறிட்டு வந்தீங்க. கத்து கத்து கத்து. ஏன்பா என்னமோ நம்ம பசங்க எல்லாம் சாராயம் புடிச்சு உள்ள வச்சிட்டியாமா? சாராயம் காட்டுறது சட்ட விரோதம். அந்த ஈர வகையில எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா சட்டவிரோதமா காய்ச்சினா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நீங்க நினைச்சா ஹாலுக்கு போலாம், கிச்சனுக்கு போகலாம். ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும். நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் நிப்பாங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்காருவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர். உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. மகளிர் தான் எப்பவுமே பவர் ஹவுஸ் போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு தொகுதிகள் தோறும். அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. கேட்கல.